வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். மணிரத்னத்தின் நாயகனால் கமலுக்கு கிடைத்த பேரும் புகழும் ரஜினிக்கும் வந்து சேர வேண்டுமல்லவா? பங்காளி காய்ச்சல் ரஜினி ரசிகர்களை பாடாகப்படுத்தியது. மனிதன் வெள்ளி விழாவை முடித்துவிட்டு ஜிவி வெளியே வந்தார். சூழ்ந்து கொண்டார் ரஜினி ரசிகர்கள். திரும்ப திரும்ப ஒன்றையே கேட்டார்கள். சார், ரஜினிக்கும் ஆஸ்கார் வாங்கி தந்துடுவீங்களா? தளபதி ஜிவி ஃபிலிம்ஸ் முதல் தயாரிப்பு. மகாபாரத கதை. கர்ணனாக ரஜினி, அர்ஜுனனாக அரவிந்தசாமி, துரியோதனனாக மம்முட்டி. ஒரு மாறுபட்ட ரஜினியை மிக சிறப்பாக திரையில் காட்டினார் மணிரத்னம். வழக்கமான ஜனகராஜ் காமெடியும் இதில் கிடையாது. படம் முழுவதும் இறுக்கமான சூர்யா தேவராஜின் தோழமை. ரஜினி சுந்தரி கண்ணால் ஒரு சேரி பாடல் காட்சியில் அழகாக கொண்டை போட்டு கொண்டார். உபயம் மேக்கப் சுந்தரமூர்த்தி. அதே சிகை அலங்காரத்தோடு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் 1991ஆம் ஆண்டு தீபாவளிக்கு தியேட்டர்களை நிரப்பினார்கள். இத்தனைக்கும் திட்டமிட்ட கொண்டை அல்ல, ஆன் த ஸ்பாட்டிலே போடப்பட்டது. தளபதிக்கு போட்டி குணா. கமலின் அற்புத நடிப்பு. அந்தாதி. 1991ஆம் ஆண்டு தமிழகத்தின் மிகவும் முக்கியமான ஆண்டு. ராஜீவ் காந்தியின் அகால மரணம். ஜெயலலிதாவின் புதிய அரசு. மது ஒழிப்பு என்று பரபரப்பான அரசியல் நடவடிக்கைகளுக்கு நடுவே தளபதி திரைப்படம் ரிலீஸ். விளம்பரங்கள் நீக்கமற எங்கும் நிறைந்து இருந்தன. 100 தியேட்டர்களில் முதலாக ஒரு தமிழ் திரைப்படம் வெளியிடப்பட்டது கண்டு அதிசயப்பட்டார்கள். அடிரக்கம்மா கையத்தட்டு பாடல் ஒலிக்காத இடமே இல்லை. ரஜினிகாந்த் மணிரத்னத்திற்கு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுத்தார். வழக்கமான 35 நாட்கள் கால் ஷீட்டு கிடையாது. மணிரத்னம் அழைத்த போதெல்லாம் ஓடிச் சென்று அரிதாரத்தை பூசிக்கொண்டார் ரஜினிகாந்த். தொழில்நுட்பத்தில் மணிரத்னம் காட்டுகின்ற அக்கறை ரஜினியை அசத்தியது. வருங்காலத்தில் தன் படங்களும் தளபதி போல டெக்னிக்கல் வேல்யூ உள்ளவையாக வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். தளபதி மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என்று எல்லோரை போலவும் ரஜினியும் கனவு கண்டார். வசூலில் சுனாமியாக சுழன்று அடிக்கும் என்று ரஜினி ரசிகர்களும் கணக்கு போட்டார்கள். பெரும்புள்ளி ஜிவி சில தியேட்டர்களை ரிலீஸுக்கு எடுத்து ஜூப்ளி காட்டினார். தளபதி வெற்றி தோல்வி இன்றி டிராவில் முடிந்தது. ரஜினிகாந்த் மீண்டும் அப்படி ஒரு விஷப்பரீட்சையில் ஈடுபட வேண்டாம் என்று முடிவாகவே தீர்மானித்து விட்டார். ரஜினிகாந்த் படம்னா ரசிகர்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்காங்க. கிம் மிக்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்டெலிஜென்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட தனித்துவம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதன் குழப்பம். ஆனால் தளபதி இட் வாஸ் ரியலி டிட் வெல் பட் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஆமாம், ரஜினி படமா மணிரத்னம் படமான்னு ரசிகர்கள் குழம்பி போயிடுறாங்க. ரசிகர்கள் விரும்புகிறத கொடுக்கறது தான் நல்லது. அடுத்தவங்க பணத்தை வச்சுக்கிட்டு நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? தட் இஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். சுஜாதாவுடன் ஆன பேட்டி. குமுதம் இதழில் ரஜினிகாந்த். 1991ஆம் ஆண்டு தீபாவளிக்கு தளபதி. 1992ஆம் ஆண்டு பொங்கலுக்கு மன்னன். திரைப்படங்களுக்கு டைட்டில் வைப்பதில் வாசு சூரர். சாமானிய மக்களின் அன்றாட வார்த்தைகளை படத்தலைப்புகள் ஆக்குவதில் அவருக்கு ஒரு அலாதி பிரியம். சவுத் போக் ரோடு, அன்னை இல்லம், சிவாஜி வீட்டு வாசலில் கால் கடுக்க நிற்காத பாட்டாளி தமிழர்களே கிடையாது. அதிலும் ரஜினிகாந்த் முழு சிவாஜி பைத்தியம் வேறு. பித்து பிடிக்க தொடங்கிய கொஞ்ச நாளிலேயே சிவாஜி கணேசனின் தரிசனத்துக்காக பெங்களூரிலிருந்து ஓடி வந்தார். சிவாஜி கணேசனோடு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்காதா என்று ரஜினி ஏங்கினார். கேட்டில் தவம் இருந்தார். அரிதார கடவுளின் பங்களா கதவுகள் அன்றைக்கு திறக்கவே இல்லை.
அது 1969. 1989ஆம் ஆண்டு அதே ரஜினிகாந்த் என்கின்ற சூப்பர் ஸ்டார் அவரது போயஸ் தோட்டத்து பிருந்தாவனத்தில் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் ரஜினியின் கால்ஷீட் கேட்டு நின்றது. 1976 தை திருநாள் ஜெயலலிதா முத்துராமன் நடிப்பில் ஒரு கருப்பு வெள்ளை திரைப்படம். பீம்சிங் டைரக்ஷன். கணவன் மனைவி மார்க்கெட் இழந்த ஜெயலலிதாவை பார்க்க கூட்டமே கூடவில்லை. ஜெயலலிதாவும் அதற்காக கவலைப்படவே இல்லை. திரை வாழ்க்கை போதும் என்று நன்றி கூறி விடை பெற்றார். கலைஞானம் எழுதிய கதை வெவ்வேறு மொழிகளில் படமாகி மீண்டும் வாசுவின் வசமே வந்தது. தன் ஸ்கிரிப்ட் என்று அறியாமலேயே வாசுவின் டிஸ்கஷனில் கலந்து கொள்ள போனார் கலைஞானம். மன்னன் திரைப்படமும் உருவானது. ஜெயலலிதா வேடத்தில் விஜயசாந்தி. நெற்றிக்கண் படத்தில் ரஜினியின் மகளாக நடித்த வாய்ப்பின்றி ஸ்கிரீனில் தோன்றி மறைந்தவர் அல்ல. ஆந்திர பட உலகின் அச்சய பாத்திரம். வசூல் கஜானா சிரஞ்சீவியின் போட்டியாளர். முத்துராமன் ரோல் ரஜினிக்காக வீரியம் பெற்றது. தளபதி, மன்னன் என்று ரஜினியின் டைட்டில்கள் அதிமுகவை அசைக்க ஆரம்பித்தன. ரஜினியின் நிஜமான பவர் என்ன என்று ஆராயும் தேடலும் தொடங்கியது. மன்னன் திரைக்கதை நிகழ்வுகள் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்குமான நிழல் யுத்தத்தின் எதிரொலி என்று தமிழ் மக்கள் நம்பினார்கள். மன்னன் வெற்றி விழா கொண்டாடியது. ரசிகர்களுக்கு அதில் ஒரு போனஸ். அடிக்குது குளிரு பாடல் ரஜினியின் சொந்த குரலில் அது உலா வந்தது. டைட்டில் தொடங்கி வணக்கம் போடுவது வரையிலும் ரஜினி யாதுமாகி நின்ற திரைப்படம் அண்ணாமலை. ரஜினி எதையும் ஒரு தரம் மட்டுமே சொல்லுவார், பிறகு எக்காரணம் கொண்டும் மாற்றிக்கொள்ள மாட்டார். அண்ணாமலைன்னு படத்துக்கு பேர் சொன்னபோது பாலச்சந்தர் சார் கூட சிரித்தாங்க. சிலர் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொன்னாங்க. நான் எப்போவுமே ஒரு படத்திற்கு ஒரு டைட்டில் வச்சா அதை மாற்ற மாட்டேன். 1992ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி அண்ணாமலை விளம்பரம் நாளிதழ்களில் வெளியானது. பார்த்தவர்கள் புருவத்தை உயர்த்தினார்கள். இசை தேவா, இயக்கம் வசந்த். அமீர்ஜானை அடுத்து தனது இன்னொரு சிஷ்யனை பாலச்சந்தர் களத்தில் இறக்கியிருந்தார். ரஜினி என்கின்ற சிங்கத்தை ரிங் மாஸ்டராக்கி வசத்தால் கட்டுப்படுத்த இயலுமா? கேளடி கண்மணியின் ஓட்டம் மட்டும் அதற்கு போதுமா? இளையராஜா இல்லாத வசந்த் வெற்றி பெறுவாரா? பாலச்சந்தரின் சங்கீத ரசனைக்கு தேவாவின் இசை சரிப்பட்டு வருமா? குஷ்புவே ஹீரோயின் என்கின்ற முடிவில் ரஜினி உறுதியாக நின்றார். பி. வாசுவின் வசம் உள்ள குஷ்புவின் கால்ஷீட்டை கவிதாலயா கைப்பற்றுமா அல்லது மீண்டும் கௌதமியின் புடவையை பிடித்து ரஜினி ஆட நேரிடுமா? பத்திரிகைகள் பத்தி கட்டி வினா எழுப்பின. வசந்த் கூறிய எந்த கதையிலும் ரஜினிகாந்த் இன்வால்வ் ஆகவில்லை. கடைசியில் ரஜினியே அண்ணாமலைக்காக ஒன்லைனை ரெடி பண்ணுகிறார். வசந்த் அதை ஷேப் செய்து தந்தால் ஓகே ஆகிவிடும் என்ற செய்திகள் காற்றில் பறந்தன. ஒரு வாரம் முடிந்தது. மார்ச் 8 ஹாலிவுட்டில் தீப்பிடித்தது. அண்ணாமலையை இயக்க மறுத்து வசந்த் ஓட்டம். செவிகள் சூடாகின்ற பதபதைப்பில் திரை நிருபர்கள் என்ன ஏது என்று விளங்காமல் கவிதாலயாவுக்கு ஃபோன் அடித்தனர். கேள்விப்பட்டது நிஜமா? ஏன் வசந்த் ஒரு அரிய வாய்ப்பை கோட்டை விட்டுவிட்டார்? அண்ணாமலையை தொடரும் உத்தேசம் பாலச்சந்தருக்கு உண்டா இல்லையா? கே. பாலச்சந்தருக்கு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை. சுரேஷ் கிருஷ்ணாவை வரச் சொல்லுங்க. 10 ஆண்டு கால பந்தம் சுரேஷுடன். இந்தியால் பெற்ற ஏற்றம். மும்பையில் எஸ்.வி. பிரசாத்தின் கம்பெனியில் குமாஸ்தா வேலை சுரேஷுக்கு. தமிழ் இலக்கணம் சுட்டு போட்டாலும் வராது. ஆங்கிலமும் இந்தியும் தண்ணீர் பட்ட பாடு. கே. பாலச்சந்தரின் ஏக் துஜே கேலியே ஷூட்டிங் தொடக்கத்தில் இருந்த சமயம் அது. சராசரி வடக்கத்தி வாழ்க்கை. சப்பாத்தி, ஆளு, ஞாயிறு துணி துவைத்தல், அமிதாப் படத்திற்கு கியூவில் காத்திருத்தல் இத்தியாதிதான் சுரேஷின் வாழ்க்கை. கனவுகள் ஏதுமின்றி
எஸ்வி பிரசாத்தின் ஆபீஸில் நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. சார், எனக்கு ஹிந்தியும் முழுசாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழையும் புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசுகிற மாதிரி ஒரு ஆள் தேவை. உங்கள் ஆஃபீஸில் இருக்காங்களா? பாலச்சந்தர் பிரசாத்திடம் கேட்டார். சமத்தாக நெற்றியில் விபூதி, குங்குமம், புன்னகை தவழும் வெளிச்சமான முகம், கொஞ்சம் அக்ரகாரத்து வாசனையுடன் வலம் வந்த சுரேஷை ஞாபகம் வந்தது பிரசாத்துக்கு. பாலச்சந்தரிடம் பிடித்து கொடுத்து விட்டார். 9 to 5 ஆஃபீஸ் கிடையாது. சினிமா வேறு. பாலச்சந்தரின் நிழலாக தும்மவும் இருமவும் கற்றுக்கொண்டார் சுரேஷ். தேவைப்பட்ட போது அடித்து திருத்துவதும் கே. பாலச்சந்தரின் இயல்பு. அப்படி திருந்தியவர்களின் பெயர்கள் பட டைட்டில்களிலும் சீர் செய்யப்படும். உதவி இயக்குனர் வரிசையில் ஒன்றாக இருந்த சுரேஷுக்கு அச்சமில்லையில் அசோசியேட் டைரக்டர் கார்டு திரையிலும் சுரேஷின் கண்களிலும் சேர்ந்தாற்போல குற்றாலம். கே. பாலச்சந்தரின் ஞான வயலில் கதிர் முற்றியது. சுரேஷை அறுவடை செய்து அள்ளிக்கொண்டு போனவர் கமலஹாசன். அவரது சத்யா திரைப்படத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவை அறிமுக டைரக்டர் கமலை தயாரிப்பாளராக அடையாளம் காட்டிய அளவும் சுரேஷை வெளிப்படுத்தவில்லை சத்யா திரைப்படம். சுரேஷ் ஆந்திராவில் அடைக்கலம் புகுந்தார். ரேவதியின் உற்சாக நடிப்பில் டி. ராமா நாயுடுவின் பிரேமா தெலுங்கு தேசத்தை கலக்கியது. பிரேமாவை பார்த்தார் குருநாதர். டே, இது என் படம் மாதிரியே இருக்குடா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. திடீர் மாப்பிள்ளையாக அண்ணாமலையில் ஐக்கியமானார் சுரேஷ். ஏம்பா, நாம் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிற இந்தி பட லிஸ்ட்டை கொண்டாங்க. சுரேஷ், உனக்கு இதில் எது சரியாக வரும்னு சொல்லு. எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலை திரைப்படம் ஜூன் 27 ரிலீஸ். அதில் மாற்றம் கிடையாது. பாலச்சந்தர் சொல்லிட்டாரு. குருவின் உத்தரவு. சுரேஷிடம் ஜிதேந்திரா, சத்ருகன் சின்ஹா இணைந்து நடித்த குத்கர்ஸ் ஒப்படைக்கப்பட்டது. இதோ பார் சுரேஷ், வசந்த் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலை, நீ பண்ணு. அண்ணாமலையை பால்காரனாகவோ இல்லை டீ கடைக்காரனாகவோ வச்சுக்கலாம். குத்கர்ஸ் டோட்டலாக மாற்று, புதுசாக யோசி. இந்த செகண்டிலிருந்து அந்த பொறுப்பை நீ ஏற்றுக்க. சுரேஷுக்குள் உற்சாகம். கவிதாலயாவில் டைரக்ஷன் அவரது கனவு. கைவசம் வேறு திரைப்படங்களும் இல்லை. சத்ருகன் சின்ஹா கேரக்டர் அண்ணாமலையாக ரஜினிக்கும், ஜிதேந்திரா கேரக்டர் சரத்பாபுக்கும் இன்ச் பை இன்ச் சூப்பராக பொருந்தின. சுரேஷுக்கு நடித்து காட்ட தெரியாது. ஆனால் அண்ணாமலை எப்படியெல்லாம் கோவப்படுவான், எப்படி காதலிப்பான், அவனின் நடை உடை பாவனை எந்த விதமாக இருக்கும் என்று எடுத்து சொல்ல தெரிந்திருந்தது. ரஜினி சமர்த்தர், சுரேஷ் அவருக்கு புதிது. அவருக்கும் சுரேஷுக்கும் இடையே ஒரு நட்பு பாலம் அவசியம் தேவை. அதற்கு சிவாஜி ராவின் வாசனை தெரிந்த கே. நடராஜை உள்ளே நுழைத்தார். ரஜினியின் டேஸ்ட் என்னவென்று நடராஜ் மூலம் சுரேஷ் புரிந்து கொண்டு செயல்பட்டார். குஷ்புவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. குஷ்புவின் குளியல் காட்சி, ரஜினியின் பாம்பு பயம், கடவுளே கடவுளே ரிப்பீட் வசனம் எல்லாமே ரஜினியை 20 வயதிற்குள் அடக்கியது. அதற்கு நேர்மாறான 60களின் கெட்டப்பும் இடைவெளிக்கு பின்னர் ரஜினியை உச்சத்தில் வைத்தது. சின்ன தம்பி குஷ்புவுக்கு கோயில் கட்டினர் தமிழர்கள். கூடையில் என்ன பூ குஷ்பு, ஏன் குஷ்பு என வைரமுத்துவும் தன் பங்கிற்கு குஷ்பு புகழை பாடினார் அண்ணாமலை திரைப்படத்தில். அண்ணாமலை படத்தில் அந்த பாட்டு இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. உன் பேரில் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமான்னு குஷ்புன்னு ரஜினி சார் கேட்டார். நான் நம்பலை. ஆனால் ஒளிப்பதிவு ஆகி வந்த பாட்டை நாகராவில் கேட்டுக்கிட்டு, சார் இது பயங்கர காமெடியாக இருக்குது, இந்த பாட்டை யார் கேட்பாங்கன்னு விழுந்து சிரித்தேன். ஆனால் அவரோ டெஃபினட்டாக இந்த பாட்டு ஹிட்டாகும் குஷ்புன்னு சொன்னார். பாட்டை ஷூட் பண்ணும்போது கூட லொக்கேஷனில் நான் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். சிங்கப்பூர் ஷோ போனபோது நானும் ரஜினி சாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினோம் இந்த பாட்டுக்கு. ஆக்சுவலாக அண்ணாமலை திரைப்படம் ஷூட்டிங் ஆரம்பித்தப்ப படத்திலும் என் பேர் குஷ்பு தான். ரஜினி சார் ஒவ்வொரு முறையும் குஷ்புன்னு கூப்பிடும்போது என்னையும் அறியாமல் சிரிச்சிடுவேன். அதனால் கிட்டத்தட்ட பாதி படம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகும் என் கேரக்டர் பேரை சுப்புன்னு மாற்றிட்டாங்க.
இப்போவும் படம் பார்க்கும்போது நல்லா கவனிச்சா படத்தின் ஆரம்ப காட்சிகளில் ரஜினி சார் என்னை கூப்பிடும்போது குஷ்பு குஷ்புன்னு தானே உதடு அசையும். இதை சொன்னவர் நடிகை குஷ்பு. அமைச்சர் வினு சக்கரவர்த்தி கேரக்டர் இல்லாமலேயே அண்ணாமலைக்கு திரைக்கதையை அமைச்சிருக்க முடியும். ஆனால் ரஜினிக்கு பதிலடி தர வேண்டிய கட்டாயம். வேண்டுமென்றே அவர் காலை மிதித்துவிட்டு சாரி கேட்பவர்களை ரஜினியால் சகித்து கொள்ளவே முடியாது. அடுத்த வினாடி காதுகள் செவிடாகும்படி செவிகளில் அறையும் ரௌத்திரம் ரஜினியின் ஸ்பெஷாலிட்டி. போயஸ் கார்டன். ஜெயலலிதா முதல்வரான பின்பு பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்றாடம் அவஸ்தைகளை அனுபவித்து வந்தது. தமிழகத்திற்கு உயிர் கொடுக்கும் அநேக பிரபலங்கள் வசிக்கும் விஐபி பிரதேசம். ரஜினிக்கு சாத்தியமில்லாத விஷயம். தேவையற்ற தடைகள், அனாவசிய பந்தோபஸ்துகள், கால விரயம். பல்லை கடித்தபடி பொறுமை காத்தார். நாளுக்கு நாள் நகர மக்கள், கலைத்துறையினர், வணிகர்கள், தொழிலாளர்கள், நோயாளிகள் முதல்வரின் காரை கண்ட மாத்திரத்தில் போலீசாரை நேருக்கு நேராகவும் மனதுக்குள்ளாகவும் ஏசத் தொடங்கினார்கள். குறித்த நேரத்தில் அலுவலகத்திற்கும் முகூர்த்தங்களுக்கும் ஏன் மருத்துவமனைக்கும் கூட சென்று சேர இயலாத அவஸ்தைகள்தான் தினந்தோறும். ரஜினியின் பின்னால் திரளும் கூட்டத்தை ஓட ஓட விரட்டுவதில் அதிமுகவின் ஆட்சி அக்கறை காட்டுவதாக ரசிகர்கள் குமரினார்கள். ரஜினி மனிதன் படத்தில் பேசிய பஞ்ச் டயலாக்கு, நான் சொல்கிறதைத்தான் செய்வேன், செய்கிறதைத்தான் சொல்லுவேன். அந்த வசனம் கருணாநிதியால் 1989ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அப்படியே மறு ஒளிபரப்பும் ஆனது. ரஜினியின் பேச்சை கூட பிரதி எடுத்து ஆட்சியை பிடித்து விட்டாரே என்று கருணாநிதியை நினைத்து ஆச்சரியம் அடைந்தனர் ரஜினி ரசிகர்கள். அதை ரஜினியே செய்து சிஎம் ஆகியிருக்கலாமே என்று வருந்தாத பொழுதுகளே கிடையாது. ரஜினி அண்ணாமலையில் கூடுதலாக புது பஞ்ச் டயலாக்கும் கொடுத்தார். நான் சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். அண்ணாமலை படத்திற்கு வசனம் சண்முக சுந்தரம் என்று டைட்டிலில் சும்மா போடுவார்கள். அம்மா எதிர்ப்பு பிரச்சாரத்தை ரஜினி வாயார சொல்ல அதை உடனடியாக படமாக்கினார்கள். நட்சத்திரங்களுடன் ஸ்கிரீனில் வந்து போகும் கோலிவுட்டு நபர்களுக்கு இடையே வினு சக்கரவர்த்தி வாழ்ந்து காட்டியவர். அண்ணாமலையில் அரசியல்வாதி வேடம் என்றதும் ரஜினியின் மனதில் முதல் மணி அடித்தவர் வினு சக்கரவர்த்தி தான். குரு சிஷ்யன் படத்தில் வினு சக்கரவர்த்தி இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க என்று ஆடி காட்டியதை போல குடிசைவாய் சிறுவர்கள் நீண்ட காலம் அபிநயித்தனர். அண்ணாமலையில் எனக்கென்று ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதிலும் நான் சிறப்பாக நடிக்க விட்டு கொடுத்து உதவிய அந்த நல்ல மனிதருக்கு நான் நன்றி கடன் பட்டவன். இதை சொன்னவர் வினு சக்கரவர்த்தி. வினுவோடு மோதும் காட்சியில் ரஜினிகாந்த் நடிக்கவே இல்லை. அது காரும் அவர் மனதை அறுத்து கொண்டிருந்த அதிமுக ஆட்சிக்கு எதிரான தன் கடும் விமர்சனத்தை காமிரா முன்பு கொட்டி தீர்த்தார். எம்ஜிஆர் கருணாநிதி விரோதம் கூட சினிமாவில் இலைமறை காயாகவே இருந்து வந்தது. ஒட்டுமொத்த அரசியலை வம்புக்கு இழுக்க மாட்டார் எம்ஜிஆர். வசனங்களில் எம்ஜிஆர் போற்றிகள் நிறைய இடம்பெறும். நாளை நமதே என்கின்ற முழக்கம் தொடருமே தவிர எதிரணியின் முகமூடியை அண்ணாமலையில் ரஜினி நேருக்கு நேர் கிழித்தது போல எவருமே கிழித்தது கிடையாது. நான் பாட்டுக்கு ஒழுங்காக என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கேன். என்கிட்ட ஏன் வம்புக்கு வரீங்க? உலகத்தில் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்குது, அதுக்கு தூய்மையான அரசியலை ஏன் பயன்படுத்துகிறீங்க என்று தொடரும் கத்திரி வெயில் வசனங்களில் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சிகளுக்கும் பாராட்டு மழைகள் பொழியும். பொது மேடைகளில் கூட எம்ஜிஆர் குறித்து எதுவும் ரஜினிகாந்த் பேச மாட்டார். ஒட்டுமொத்த கோடம்பாக்கமும் எம்ஜிஆர் புகழ் பாடினாலும் ரஜினி ஒதுங்கியே நிற்பார். 1983ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கிடைத்ததற்காக கலையுலகமே விழா எடுத்தது. மாலை 4 மணிக்கு காங்கிரஸ் மைதானம் தொடங்கி அண்ணா சாலையில் அலங்கார வண்டிகளில் நட்சத்திரங்களின் அணிவகுப்பு ஊர்வலம். இரவு 7 மணிக்கு நேரு ஸ்டேடியத்தில் பாரதி ராஜா, பாக்கியராஜ் இருபுறம், ஒரு புறம் கமலும் ரஜினியும் மறு ஒரு புறமும் நின்றபடி எம்ஜிஆருக்கு பொன்னாடையை போர்த்தினார்கள்.
மற்றபடி எம்ஜிஆர் ரஜினி சேர்ந்து நிற்கும் புகைப்படங்களை கூட பார்ப்பது அபூர்வம். அதுவரையில் எம்ஜிஆரை எதிலும் தொட்டுக்கொள்ளாத ரஜினி 1992ஆம் ஆண்டு தமிழக அரசியல் சீர்கேடுகளுக்காக முதலாக எம்ஜிஆரின் பெயரை சினிமாவில் உச்சரித்தார். அண்ணாமலைக்கு தடையா என்று பத்திரிகைகள் கவர் ஸ்டோரிகள் எழுதின. எங்கே அரசாங்க கெடுபிடிகளால் படத்தை எடுத்து விடுவார்களோ என்று பயந்த குடும்பமாக மக்கள் தியேட்டர்களில் நிறைந்தனர். சுரேஷ் கிருஷ்ணாவிடமே பிலிமாலயா நிருபர் நெத்தியடியாக கேட்டார், அண்ணாமலையில் அரசியலை திணிக்க வேண்டும் என்கின்ற குறுக்கீடுகள் உங்களுக்கு ஏதும் ஏற்படுத்தப்பட்டதா? நிச்சயமாக இல்லை. இடைவேளை வரை திரைப்படம் காமெடியாகவே வந்துவிட்டது. அதன் பிறகு ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்க வேண்டும், உணர்ச்சிகரமான காட்சிகளை அமைக்க வேண்டும். ரஜினி நடிக்கின்ற அளவிற்கு ஸ்கோப் வேண்டுமே. திரைப்படத்தில் அரசியலை திணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் யாருக்கும் இல்லை. வினு சக்கரவர்த்தியிடம் ரஜினி பேசுகின்ற வசனம் 7 பக்கங்கள் இருந்தது. ரஜினி அதை குறைச்சிக்கணும்னு ஃபீல் பண்ணினார். படத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க என்றார். இன்னொரு காட்சியில் ஜோசியக்காரன் ரஜினியிடம் ஒரு பொம்பளையால் உனக்கு வம்பு வரப்போகுது என்றதும் அடுத்த ஷாட்டில் குஷ்புவை காட்டுவோம். ஆனால் ஜனங்க அதையும் அரசியல் வசனமாக நினச்சி கை தட்டியதும் தான் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கான்னு எங்களுக்கே புரிஞ்சது. அண்ணாமலை வெளியாகி 1 மாதம் முடிஞ்சிருக்கும். 1992ஆம் ஆண்டில் ஜூலை மாதத்து கடைசி சனிக்கிழமையாக இருந்திருக்கலாம். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை ஓராண்டு 1 மாதம் போல காத்திருந்தது. தமிழக முதல்வரிடம் இருந்து தேதி வாங்கியது. சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு மண்டலம் ஜொலித்தது. காவிரி தந்த கலைச்செல்வி ஜெயலலிதாவிற்கு பாராட்டு விழா. மாலை 5 மணி. ஜெயலலிதாவை ஆரத்தி எடுத்து கௌதமி அழைத்து வர பூரண கும்ப மரியாதையோடு மேளதாளங்கள் முழங்கின. உலகிலேயே ஒரு திரைப்பட நடிகை ஜனநாயக முறைப்படி அதிக இடங்களை கைப்பற்றி தமிழ்நாட்டின் முதல்வராவது யாரும் கனவில் கூட நினைக்காத காரியம். ஜெயலலிதாவை பாராட்ட கோடம்பாக்கமே அங்கு ஒன்று திரண்டது. ஜெயலலிதாவை மேடைக்கு அழைத்து வர அனுப்பப்பட்டவர் குஷ்பு. தேவர் மகன் கமலும் அண்ணாமலை ரஜினியும் அவர்களுக்குள்ளாக குசுவென்று பேசிக்கொண்டனர். 3 மணி நேர விழா நிகழ்ச்சியில் உச்சகட்டம் ரஜினியின் உரை. சகலரும் காதுகளை கூர்மையாக்கி கொண்டு கேட்டனர். பரிபூரண அமைதி, நிசப்தத்தின் ஆட்சி. நான் யாருக்கும் பயப்படாதவன், கடவுளுக்கு மட்டும்தான் பயப்படுவேன். ஆணவம் ஜாஸ்தியாக இருக்கிற ஆம்பளைங்க உலகத்தில் ஒரு பொம்பளை தன்னந்தனியாக எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து நாட்டை ஆளுவது ஒரு புரட்சி தான். இவர்களை புரட்சி தலைவின்னு கூப்பிட்றதுல தப்பே இல்லை. எனக்கும் புரட்சி தலைவிக்கும் எந்த தகராறும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நானும் வந்திருக்க மாட்டேன், அவர்களும் என்னை அழைச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளாக என்னை பற்றி பத்திரிக்கையில் நிறைய நியூஸு வருது. பத்திரிக்கைக்காரங்க 60% உண்மை இருந்தால் 40% கண்ணு காது வச்சு எழுதிடுவாங்க. 1% கூட உண்மை இல்லாததை 100% நடந்தது மாதிரியே எழுதுவது சரியில்லை. நான் பாட்டுக்கு தாழம்பூ குஷ்புன்னு பாடிக்கிட்டு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனுக்கு நிம்மதியை கெடுக்கணும்னா ஆண்டவன் நிறைய பணத்தை கொடுப்பான். இன்னும் அதிகமாக கெடுக்கணும்னு நினச்சா அரசியல்வாதியாக ஆக்கிடுவான். நான் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை. கடவுள் அது மாதிரி நினச்சிருந்தா அது வேண்டாம்னு தான் நான் வேண்டிக்க போகிறேன். நேற்று நான் பஸ்ஸு கண்டக்டர், இன்று நான் சூப்பர் ஸ்டார், நாளை எப்படின்னு எனக்கு தெரியாது. பல கட்சிகளில் இருக்கும் என் ரசிகர்களை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்து பிரிக்க நான் ஆசைப்படவில்லை. அரசியல் என்பது புலி வாலை பிடித்தது மாதிரிதான். விடவும் முடியாது, விட்டாலும் கடித்து குதறிவிடும். புலி வாலை கூட அல்ல, புலிகளை பற்றி கூட கவலைப்படாமல் சிரித்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவி இன்னும் 100 ஆண்டுகள் ஆட்சியில் அமர்ந்து தொண்டு செய்ய வேண்டுமென்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன். ஜெயலலிதாவிற்கு அப்பாடா என்று இருந்தது. அதை புன்முறுவல் மூலம் அவர் வெளிப்படுத்தினார். தன் தாய் வீட்டிற்கு நன்றி தெரிவித்து ஜெயலலிதா பேசுகையில் ரஜினிக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே
ரஜினியின் அரசியல் வருகை தனக்கு ஒரு மேட்டரே இல்லை என்பது போல பதிலடி கொடுத்தார். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வந்து மக்கள் தொண்டு ஆற்றலாம். எல்லா துறையில் இருந்தும் அரசியலுக்கு வர வேண்டும். ரஜினி சினிமாவில் நடித்த முதல் வேடம் பாண்டியன். அதையே டைட்டிலாக்கி விசாலம் புரொடக்ஷன்ஸ் படம் எடுத்தார்கள். பேனருக்கு பெயர் சூட்டியவர் ரஜினிகாந்த். எஸ்பி முத்துராமனின் தாயாரின் நினைவாக வைத்தனர். தமிழ் சினிமாவில் பாண்டியன் புதிய செய்தி. அதுவரையில் சீனியர் திலகங்கள் யாரும் செய்யாதது. ஜெய்சங்கர் மற்றும் சினிமா பாட்டாளிகளுக்காக TN பாலுவுக்கு நல்லதுக்கு காலமில்லை என்கின்ற படத்தை நடித்து கொடுத்தார். தொழிலாளர் பிலிம்ஸ் என்றே தயாரிப்பு நிறுவனம் அழைக்கப்பட்டது. படம் எடுத்து கிடைத்த லாபத்தை பணியாற்றியவர்கள் பங்கு போட்டு கொண்டார்கள். அதே போல எளிமையும் அடக்கமும் நிறைந்த எஸ்பி முத்துராமனுக்கு பிரிவு உபச்சாரம் செய்து மரியாதையுடன் வழியனுப்ப எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் பாண்டியன். SPM ரஜினி தொட்ட சிகரங்களின் அஸ்திவாரம். ரஜினி என்கின்ற ஆலமரத்தின் ஆணிவேர். யாராக இருந்தாலும் களைப்பும் சலிப்பும் இயல்பு. அதிசய பிறவிற்கு பிறகு ரஜினிக்கு அலுப்பு தட்டியது. இன்னும் ஒரே யூனிட்டில் வேலை செய்ய வேண்டுமா? 2 டஜன் படங்கள் பணியாற்றியது போதுமே. RK செல்வமணி, RV உதயகுமார் என்று ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்கள் கோலிவுட்டை குத்தகை எடுத்த நேரம் அது. ரஜினியும் மாற்றத்தை விரும்பினார். அவருடைய சாய்ஸு RV உதயகுமார். உரிமை கீதத்தில் இயக்குனராக அறிமுகமான உதயகுமார் சத்யா மூவிஸின் புதிய வானம், சத்யஜோதி பிலிம்ஸின் கிழக்கு வாசல், ஆனந்தி பிலிம்ஸின் சின்ன கவுண்டர் என்று வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டே சென்றார். கிழக்கு வாசல் வெள்ளி விழாவில் ரஜினிகாந்த் வாய் விட்டு வாய்ப்பு கேட்டார் மைக்கிலேயே. உதயகுமார் சார், உங்கள் படத்தில் நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. 1979 ஆண்டு முதல் 1989 ஆண்டு வரையில் AVM ரஜினி கூட்டணி தொடர்ந்து 7 திரைப்படங்களில் வெற்றிகரமாக இணைந்தது. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் AVMற்கு கால்ஷீட் தரப்போவதில்லை என்ற பேச்சு மது விருந்துகளில் பரவியது. AVM சரவணன் எப்போதும் போல கை கட்டியபடியே விழாக்களில் கலந்து கொண்டார். ரஜினியின் மனமாற்றம் ராஜா சின்ன ரோஜா ஷூட்டிங்கிலேயே முத்துராமனுக்கு புரிந்தது. ரஜினிகாந்த் இனி தனக்கு இல்லை என்றான பின்பு எந்த நிழலில் ஒதுங்குவதாக இருந்தாலும் தன்னை நம்பி வழி நடந்து வந்தவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ரஜினியிடமே மனமிட்டு பேசினார் SPM. என்னை எதிர்பார்த்து யூனிட்டில் 14 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நன்மைக்காக ஒரு படம் நடித்து கொடுக்கணும். ரஜினி செய்யலாம் சார், நிச்சயம் செய்வோம் என்றார். உதடுகள் ஒத்துழைத்த அளவு மனதில் அத்தனை ஈடுபாடு தோன்றவில்லை. தர்மத்தின் தலைவன் என்று டைட்டில் போட்டாலும் ரஜினியின் பரந்த உள்ளம் சினிமா உலகம் அறிந்ததே. கடவுளே வந்து யாசகம் கேட்டாலும் ரஜினி ஒரே ஒரு முறை மட்டுமே ஒருவருக்கு உதவி செய்வார். அது அவரது இயல்பு. என்னால் அடுத்தவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது, அடுத்தவனை அழ வைக்கக்கூடாது, இன்னொருத்தனை மதித்து மிதித்து ஏமாற்றி வாழக்கூடாது. நான் ஏமாற்ற மாட்டேன், ஏமாற்றவும் விடமாட்டேன். SPM யூனிட்டிற்கு உடனடியாக படம் செய்யும் உத்தேசம் ரஜினிகாந்துக்கு இல்லை. அவர்களுக்கு என்ன குறைச்சல்? எல்லோரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்ற எண்ணமே மனத்தில் அடிக்கடி அவருக்கு ஏற்பட்டது. மிச்சம் இருக்கும் இந்தி திரைப்படங்களை ஒவ்வொன்றாக நடித்து முடித்தார். கவிதாலயா ரஜினிக்காக காத்திருந்தது. அண்ணாமலை ஷூட்டிங்கும் நடைபெற்றது. AVM SPM யூனிட் இரண்டையும் இணைத்து ஒரு திரைப்படம் நடித்து தருகிறேன் என்று ரஜினியின் யோசனையை சரவணன் நிராகரித்து விட்டார். இருந்தாலும் ரஜினிக்கு அப்போது SPM யூனிட்டுக்கு கால்ஷீட் தரும் ஐடியா கிடையாது. முதலில் AVMக்கு படம் நடித்து தரவே ஆர்வம் காட்டினார். 1992 ஆண்டு தீபாவளிக்கு RV உதயகுமார் டைரக்ஷனில் AVM தயாரிக்கும் திரைப்படம் ரஜினி படம் வர வேண்டும். இதுவே ரஜினியின் விருப்பம். AVM ஸ்டுடியோ அதிபர் சரவணன் ரஜினியின் மனதை மாற்ற அவரது அலுவலகத்திற்கே செல்ல நேர்ந்தது. முத்துராமன் சாருக்கு நீங்கள் படம் பண்ணணும்,
எங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற 7 திரைப்படத்திற்கும் உங்கள் சம்பளம் கூட அவர்தான் பேசியிருக்கார். அப்படி இருக்கும்போது திடீரென முத்துராமன் சாரை விட்டுவிட்டு படம் எடுப்பது சரியாக வராது என்று நான் சொன்னேன். உங்கள் படம் பூஜை போட்டுடலாம் என்றார் ரஜினிகாந்த். மறுபடியும் இல்லை, முதல்ல முத்துராமன் சார் படம் பூஜை போட்டுட்டு அப்புறம் நம்ம படத்தை பூஜை போடுவோம் என்றேன் நான் அதே உறுதியுடன். கடைசியில் ரஜினிகாந்த் பெருந்தன்மையுடன் ஒப்புக்கொண்டு முதலில் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கே படத்தை செய்து கொடுத்தார். இதை சொன்னவர் ஏவிஎம் சரவணன். பாண்டியன் படத்திற்கு முதலில் வைத்த டைட்டில் நண்பன். ரஜினிக்கு அந்த தலைப்பு பிடிக்கவில்லை. காரணம், அவர் தொடர்ந்து 2 சிநேகிதர்களின் கதைகளில் நடித்து வந்தார். குறிப்பிட்ட ஒரு படத்திற்கு அப்படி பெயர் வைப்பான் ஏன்? அண்ணாமலையை தொடர்ந்து பாண்டியனிலும் ரஜினியின் இஷ்டப்படியே வசனங்களும் திருத்தப்பட்டன. டைலாக்கை படிக்கச் சொல்லி கேட்டு ரஜினிக்கு ஓகே என்ற பின்பு படத்தில் இடம்பெற்றது. இதற்கு ஜனாதிபதியின் ஒப்புதல் போல இயக்குனரின் தலையசைப்பும் உண்டு. பாண்டியன் திரைப்படம் முழுவதும் ரஜினியின் பனியன் மற்றும் சட்டைகளில் ரைட் குறி இடம்பெற்றது. ரஜினி ஆல்வேஸ் ரைட் என்பதன் அர்த்தம். அவரது ரசிகர்களும் தீபாவளிக்கு அவ்வாறே சொக்காயை தைத்து போட்டு கொண்டார்கள். 1992ஆம் ஆண்டு ரஜினியின் பரபரப்பான வருடம். ஏகப்பட்ட அரசியல் நெருக்கடிகள். அண்ணாமலை 60 ஆண்டுகால தமிழ் சினிமா வரலாற்றில் வசூலில் முதலிடம் பிடித்தது. அந்த அராஜக லட்சுமி கடாட்சம் ரஜினியை பயமுறுத்தியது. இனி ஒவ்வொரு திரைப்படத்தையும் அப்படியே எதிர்பார்ப்பாங்களே. பல்வேறு அச்சங்களுக்கும் மருந்தாக ரஜினிகாந்த் வாசித்த புத்தகம் டேவிட் காட்மன் எழுதிய த டீச்சிங் ஆஃப் ஸ்ரீ ரமண மகர்ஷி. பாண்டியன் ஷூட்டிங்கில் ஷாட்டுகளில் இடைவெளியில் சிகரெட்டை சிறிய பைப்பில் பொறித்து கொண்டு ரஜினிகாந்த் படிக்க தொடங்கி விடுவார். ரஜினி காலை உணவை தவிர்த்து வந்தார். டிஃபனுக்கு பதிலாக பழச்சாறு இளநீர் மட்டுமே பருகுவார். சைவ சாப்பாடு மதியத்தில் அதை முழு உணவு என்று குறிப்பிட முடியாது. அவித்த வேர்க்கடலை, வேக வைத்த காய்கறிகள், கூடவே சுவைக்கு தூவிக்கொள்ள மிளகும் உப்பும், 2 சப்பாத்திகள், கொஞ்சம் தயிர் சாதம். ரஜினியின் லஞ்சு முடிந்துவிடும். பாண்டியன் ஷூட்டிங் முடிவடையும் தருணம் அந்த விபரீதம் நடந்தது. முத்துராமனை முழுக்க முழுக்க தமிழ் சினிமாவுக்காக ஒப்படைத்தவர் அவரது மனைவி கமலா. அவர் மரணமடைந்தார். துணை மயில் பிரிந்த சோகத்தை மறந்து 3 நாட்களில் மீண்டும் ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் என்று தன்னுடைய பணிக்கு திரும்பினார். தன் துக்கத்தை தனிமையில் அழுது தீர்த்தார் முத்துராமன். பாண்டியனில் புதிய வரவு கார்த்திக் ராஜா. அவருக்காக தனி டைட்டில் காட்டினார்கள். முதலில் பாண்டியனின் ராஜ்யத்தில் உஜலாலா என்ற பாடலுக்கு கார்த்திக் ராஜா இசையமைத்தார். 1992ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி தீபாவளி பாண்டியன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இறக்கை கட்டி பறந்து வசூலை அள்ளியது அண்ணாமலை. அதனால் விநியோகஸ்தர்களோ போட்டி போட்டு பாண்டியன் திரைப்படத்தை அதிக விலைக்கு வாங்கினார்கள். எஸ்பி முத்துராமன் ஒரு அப்பாவி, அதை நேர்மையானவர் என்றும் கூட சொல்லலாம். அதிக தொகையை வழங்கியவர்களை உடனே அழைத்து மீதி பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டார். அப்போது ரஜினிக்கு NSC உரிமையை சம்பளமாக கொடுப்பார்கள். ரஜினி பாண்டியனில் அதை கூட வாங்கி கொள்ளவில்லை. SPM வசமே அதனை ஒப்படைத்து விடுங்கள். பாண்டியன் படத்தை ஸ்ரீ விசாலம் புரொடக்ஷனுக்காக எடுத்து தந்தவர்கள் ஏவிஎம் சரவணனும் அவர் மகன் MS குகனுமே. எனக்கு இவ்வளவு ஊதியம் கொடுங்கள் என்று ரஜினி எதையும் கேட்டு பெறவில்லை. அதை போலவே குஷ்புவும் நடந்து கொண்டார். குஷ்புவை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் முத்துராமன் என்கின்ற நன்றி விசுவாசம். 1992ஆம் ஆண்டு தீபாவளி தேவர் மகன் பெருமையே பேசியது. முதல் ஓரிரு வாரங்களிலேயே பாண்டியன் தோல்வி என்று செய்தி பரப்பினார்கள். ஏவிஎம் நிறுவனத்தின் பின் பலம் பாண்டியனை தூக்கி நிறுத்தியது. முத்துராமன் எதிர்பார்த்த லாபம் யூனிட்டுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. முத்துராமன் தான் எடுத்துக்கொண்டது போக மற்ற 14 பேருக்கும் எஞ்சியதை கொடுக்கவில்லை. மொத்தத்தில் தன்னையும் சேர்த்து 15 பங்குகளாகவே பிரித்து வழங்கினார். பாண்டியன் 100 நாட்கள் ஓடியும் விழா எடுக்காமல் ஓய்வு பெற்றார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.